வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்டிவா ஸ்கூட்டர் வந்து மூவ் பண்ணும்போது ஒதுருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டமர் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆக்டிவா ஸ்கூட்டருக்கு மட்டும் இல்லை, எல்லா வண்டிக்குமே இது பொருந்தும். இந்த ஸ்கூட்டராக இருக்க அத்தனை வண்டிக்குமே இது பொருந்தும். அது இல்லாமல் இது என்ன கம்ப்ளைண்ட், மெயின் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிளச்சில் தான் வந்து கம்ப்ளைண்ட் வருது. அது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், கிளச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் அப்படியே அமுக்கி விடுங்க. லைக் பண்ண எல்லோரும் மறந்துடுறீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளச்சை கழட்டிக்கலாம். கிளச்சில் இருக்கிற நம்ம அந்த 8 போல்ட்டையும் கழட்டிட்டோம்னா கிளச்சி கேஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு கிளச்சி கழட்டிக்கிட்டோம்னா நம்ம உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வண்டி மோஸ்ட்லி ஒதுருதுனாவே நம்ம கிளச்சில் தான் வந்து ஃபால்ட் வரும். நான் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்குமே கிளச் ஃபால்ட்டு தான் வரும். அது கிளச்சு ஷூ போயிருந்தாலும் வரும், ரோலர் போயிருந்தாலும் வரும். என்னென்ன போயிருக்குன்னு நம்ம கழட்டி இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். கழட்டியாச்சு. பெண்டாக்ஸில் எடுத்துக்கிறேன் நான் வெளியே. எல்லாம் கழட்டி வச்சுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன போயிடுச்சுன்றதை நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். கிளச்சு ஃப்ளைவீல் கட்டுறதுக்கு 22 சைஸ் நெட்டு வரும். நான் கன் பிட் எங்கிட்ட இருக்குது, நான் கன்று போட்டு கழட்டிக்கிறேன். 22 சைஸு. கிளச்சு பெல்லு கட்டுறதுக்கு 19 சைஸு பாக்ஸ் வரும். அதில் வாசல் இருக்கும். வாசல் ராக் செட்லாம் மறக்காமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வாசல்லாம் தொலைஞ்சுன்னா கிடைக்காது மறுபடியும். அதே சைஸ் வாசல் வந்து கிடைக்கிறதில்ல. எல்லாம் கழட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் எது எது போயிருக்கு, எப்படி எது நல்லா இருக்குன்றது காட்டுறேன். அவ்வளோதான், கிளச்சில் நம்ம எல்லாம் கழட்டிட்டோம். கிளச்சு பின்னுது, அந்த ஃபேஸில் வருது, ஸ்கோரிங் கொடுத்துருக்கு பாருங்கள். இதை மாற்றணும். இது ஃபேஸ் வந்து இதான் கிளச்சு ஃபேஸு. இந்த இடத்துல காடி இருந்தால் நீங்கள் மாற்றணும். இது நல்லாயிருக்கு, ஒன்றும் தேவையில்ல. அதேமாதிரி பெல்ட் வந்து வெடி போட்டிருக்கான்னு பாருங்கள். வெடி போட்டிருந்தால் கண்டிப்பாக மாற்றிடுங்க. இது நல்லா இருக்குது. பெல்ட்டும் புதுசாக தான் இருக்குது. கிளச்சு ஷூ வந்து இந்த இடத்துல எல்லாம் நைஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஷூ நல்லா இருக்குது, நைஸாக இருக்குது பாருங்கள். அதனாலே உதவும் வண்டி. பேரிங் நல்லா இருக்குதான்னு எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. பேரிங் போனால் கரன்னு சவுண்டு வரும் வீல் ஓடக்குள்ள. ரோலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரோலர் தான் தேஞ்சிருக்குது. நல்லா பாருங்கள், பட்டையே தேஞ்சிருக்கு. வேணா இன்னொன்று காட்டுறோம் பாருங்கள். இந்த ரோலர் பாருங்கள், நல்லாவே தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக தேஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வண்டியே ஒதுருது. இது பாருங்கள், ரொம்ப தேஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். ரோலர் கண்டிப்பாக இப்போ மாற்றணும். எப்பவுமே கிளச்சு கழட்டிங்கன்னா மறக்காமல் ஸ்லைடு பீஸ் வந்து 3 மாற்றிடுங்க. மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் குறையும். இந்த 3 பீஸ் மட்டும் எப்பவுமே மாற்றிடுங்க. கிளச்சு பெல்லில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்கோரிங் வந்து தான் நம்ம பெல்லு மாற்ற வேண்டியது வரும். ஆனால் ஸ்கோரிங்லாம் எதுவும் இல்லை, நைஸ் மூடாக இருக்குது. நம்ம ரஃப் பண்ணி போட்டால் போதும். இது இந்த மாதிரி எம்ஐ ஷீட் எடுத்து நம்ம கிளச்சு ஷூ நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். நமக்கு அந்த நைஸாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதனாலே நமக்கு வந்து கிளச்சு ஒதுரும். கிளச்சு ஒதுச்சுன்னா வண்டியே ஒதுர ஆரம்பிக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து பொதுவாக வந்து ஹேண்டில் பார் ஒதுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு அப்படி தான் தெரியும், ஹேண்டில் பார் ஒதுரு மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த வைப்ரேஷன் வந்து கிளச்சிலேருந்து தான் வரும். இந்த ஷூ நல்லா பர்ஃபெக்டாக தேய்ச்சி போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராது.
இந்த மாதிரி நல்லா அந்த நைஸே இல்லாமல் அளவுக்கு நம்ம ரஃப்பாக தேய்ச்சிக்கலாம். ஃபேஸ் வந்து நான் ஏர் பிடிச்சிக்கிறேன், அந்த டஸ்ட்டும் வந்து நல்லா போயிடும். உங்கள் கூட ஏர் கன் இல்லைன்னா கிளாத் வச்சு கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். இந்த கிளச்சு பெல்லையும் வந்து நம்ம எம்எஸ் ஷீட் போட்டு நம்ம ரஃப் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பெல் வந்து ரஃப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு க்ரிப்பாக ஓடும். நம்ம பிரேக் ஷூ க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வழுக்காமல் ஓடும். வழுக்குச்சுன்னா தான் உங்களுக்கு வண்டி வந்து வைப்ரேட் வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம கிளச்சு பெல்ல இந்த எம்எஸ் ஷீட்டு இந்த மாதிரி எதனா ஒன்று வச்சு நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்னா இந்த ரஃப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த உதறல் வந்து ரொம்ப 90% குறைஞ்சிடும். நம்ம பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோலர் மாற்றணும். ஒரிஜினல் ஸ்பேர் தான் போடுறேன். 6 ரோலர் வரும். 6 ரோலரும் ஒரே மாதிரி போடணும், ஒரு பக்கத்தை பார்த்த மாதிரி போடணும். நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியாது. லைட்டாக வைப்ரேட் வரும், அவ்வளோதான். வேறு எதுவும் வித்தியாசம்லாம் தெரியாது. ஒரே மாதிரி போட்டிங்கன்னா அந்த வைப்ரேட் வந்து குறையும். நான் பாருங்கள் எந்த பக்கம் ஒரே வசமாக வச்சு போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரே பக்கமாக போடுங்க. நான் ஸ்லைடு பீஸ் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே கால்னா நல்லா இருந்தால் கூட சரி ஸ்லைடு பீஸ் மட்டும் மாற்றிடுங்க. இதனால தான் உங்கள் வண்டி அதிகமாக உதறும். உதரம் அந்த கட்ட கட்ட கட்டன்னு சவுண்டு வரும் பாருங்கள். கிளச் மூவ் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு மூவ் பண்ணும்போது மட்டும் கட்ட கட்டன்னு வரும் பாருங்கள். அது இந்த ஸ்லைடு பீஸ்னால தான் அதிகமாக வருது. ஸ்லைடு பீஸும் மாற்றிடுங்க மறக்காமல். எப்பயுமே கலந்து நல்லா இருந்தால் கூட தூக்கி போட்டு மாற்றிடுங்க. கிளச்சு பின்னு மாற்றிடலாம். கிளச்சு பின்னு லூஸ் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த சவுண்டு வரும், கட கடன்ற சவுண்டு வரும். இதில் உதராது, அந்த சவுண்டு வரும். அதுக்காக அது கிளச்சு பின்னு மாற்றிடணும் எப்பயுமே. பேரிங்க்கு மறக்காமல் கிரீஸ் போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா ரன்னிங்கில் போகும்போது கர 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 கரன்னு ஒரு சவுண்டு வரும். அது வீல்லேருந்து வர மாதிரி தெரியும், ஆனால் இந்த பேரிங் போனால் தான் அந்த சவுண்டு வரும். இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கிரீஸே அப்ளை பண்ணுறதில்ல, அப்படியே வந்து மாட்டி விட்றாங்க. அதனால் வந்து நமக்கு 4 அடியில் பேரிங் போய் சீக்கிரமாக போயிடுது, சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். எப்பயுமே கல்ட்டுக்குள்ளே நீங்கள் கிரீஸ் போட்டு மாட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. அடுத்தது பெல்ட் மாட்டிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே உட்கார வச்சுக்கிறேன் நான். ஏன்னா ஃபேஸ் மாட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஃப்ளை வீலுக்கு அந்த கேப் கிடைக்கும் நம்ம உட்கார வைக்குள்ள. அப்படியே உள்ளே வச்சிட்டா சரி, முடிஞ்சது, அவ்வளோதான். பெல்ட்டை அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டு நம்ம ஃப்ளை வீலை உட்கார வச்சுக்கலாம். அப்போ தான் மில்லிங் வந்து நமக்கு கேப் கிடைக்கும். நம்ம பெல்ட்டில் அமுக்காவது போட்டோம்னாக்கா கேப் கிடைக்காது. போட்டுடலாம் பெல்ட்டு. ஃபேன் மாட்டிக்கிறேன். கிக்கர் ராஷெட்டு, ஒரு வாசர் ஒன்று வரும். வாசர் மறக்காமல் போடுங்க, இல்லைன்னா சவுண்டு வந்துடும். 22 சைஸ் நெட்டு. கிளட்ச் பில் நம்ம ஏற்கனவே தேய்ச்சிட்டோம், அப்படியே மாட்டிக்கிறேன். ஒரு பெரிய வாசர் ஒன்று வரும், 19 சைஸ் நெட்டு ஒன்று வரும். அவ்வளோதான். நான் கன்று போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இது டைட் பண்ணிட்டா நம்ம கிளச்சுக்கு மாட்ட வேண்டியது முடிஞ்சுது. அவ்வளோதான், கிளச்சு கேஸ் மாட்டலாம். அடுத்தது $22 பிட்டு போட்டு நான் மெயின் ஷாப் நெட்டை வந்து டைட் பண்ணிக்கிறேன். கிளச்சு கேஸ் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிளச்சு ஷூ புள்ளி வந்து நம்ம சுற்றி அந்த பெல்ட் நம்ம அமுக்கி போட்டோம் இல்லையா, அது ஃப்ரீ பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனவுடனே கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ரோலர்லாம் திரும்பி உட்காந்துக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி ஒரு 2-3 சுற்றி விட்டோம்னா பெல்ட் அந்த டைட்னஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கிளச்சு கேஸ் மாட்டினா கம்ப்ளைண்ட் வராது, இல்லைனாலே வராது. சப்போஸ் வந்துடும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி போடுறோம். பெண்ட் ஆக்சல் மாட்டிக்கிறேன். பெண்ட் ஆக்சல் வந்து பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த ஹோல்ஸில் உட்காரணும். உட்காந்துருச்சு. கப்பு வந்து அந்த பட்டனுக்கு பாருங்கள், அந்த பட்டன் வந்து அந்த கேப்பில் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சும்மா வச்சு ப்ரெஸ் பண்ணால் உள்ளே உட்காந்துக்கும், அவ்வளோதான், முடிஞ்சது. அதே மாதிரி கிளச்சு கேஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி
நம்ம அந்த கிக்கர் ராக்ஸ்டேட்டு இருக்குது இல்லையா கிளச் கேஸில், அதுக்கு நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஏன்னா கிக்கர் வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. மோஸ்ட் எல்லாம் செல்ஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். கிக்கர் எப்போயாவது ஒரு டைம் வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிக்கர் ஜாம் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும், ரிலீஸ் ஆகாது. அந்த இடத்துல ஆயில் விட்டோம்னா அது எப்போ யூஸ் பண்ணாலும் சரி அது ஃப்ரீயாக இருக்கும். அதனால் ஆயில் விட்டுக்கிறது பெட்ரு. இப்போ மீதி கிளச் கேஸ் 8 போல்ட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது. நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், எந்த போல்டு போட்டாலும் சரி ஆப்போசிட் கிளச்சுக்கு எந்த கேஸுக்கு போல்டு போட்டாலும் ஆப்போசிட் தான் நம்ம டைட் பண்ணணும். அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும். அதுக்கு முன்னாடி நான் இந்த கிளாம்ப் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஏன்னா சென்டர் ஸ்டாண்டு ஸ்டாப்பர் இதுதான். இதை நீங்கள் கிளாம்ப் போடுறதுக்கு மறந்துட்டிங்கன்னா ஸ்டாண்டு போய் கிளச் கேஸில் அடிக்கும் தடார்ன்ட்டு. அதனால் கிளச்சுக்கு இந்த கிளாம்பு மறக்காமல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிளச்சை வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டோம்னாவே இந்த வைப்ரேட்டு இதெல்லாம் எதுவுமே வராது, பக்காவாக இருக்கும். வண்டி கஸ்டமருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் எப்பயுமே கழட்டினா எது போயிருக்கோ கஸ்டமர்கிட்ட கேட்டு தயங்காமல் மாற்றிடுங்க. கிளச்சு பெல்லெல்லாம் ரஃப் பண்ணி போடுங்க மறக்காமல். ஒரு சிலர் வந்து ரஃப் பண்ண மாட்டாங்க, கம்பெனி ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ரஃப் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த கிக்கருக்கு வந்து ஆயில் விட்டுக்கலாம் நம்ம. இது ஏன்னா பாதி வாட்டிக்கு ஜாம் ஆகி தான் இருக்கும், யூஸ் பண்ணாதனால இதை விட்டு ஃப்ரீயாக பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்படியே ஒரு லைக்கு தட்டி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.